வெல்கம் டு வாங்க சுவையா சாப்பிடலாம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ப்ரோஸ்டட் சிக்கன் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ரோஸ்டட் சிக்கன் செய்கிறதுக்கு 1 கிலோ நான் குவார்ட்டர் லெக் போர்ஷன் எடுத்துருக்கிறேன். இந்த ஷேப்பில் இதை கட் பண்ணி போன் வரைக்கும் கட் பண்ணணும். அப்போ தான் அதில் நம்ம என்ன மசாலா ஆட் பண்ணாலும் உள்ள வரைக்கும் போகும். இது ஒரு 5 பீசஸ் இருக்குது. இப்போ இதில் நான் ஒரு 1/2 லிட்டர் பட்டர் மில்க் மோர் எடுத்திருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை 1 ஹவர் அப்படியே ஊற விட்டுறலாம். இப்போ இந்த சிக்கனை 1 ஹவர் இந்த பட்டர் மில்கில் மோரில் ஊற வச்சுருக்கிறோம். இதை இப்போது நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். மேரினேஷனுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி எடுத்துருக்கிறேன், 1 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், 1 டீஸ்பூன் சால்ட், மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஒயிட் வினிகர், சோயா சாஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், இப்போ இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் நான் மஸ்டர்ட் சாஸ் எடுத்திருக்கேன். மஸ்டர்ட் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த சிக்கன் எடுத்து நம்ம இதில் நல்லா இது எல்லா பக்கம் இந்த கட்டுக்குள்ளே எல்லாம் நல்லா மசாலா இறங்குற அளவுக்கு இதை நல்லா ரெடி பண்ணி எடுத்துடலாம். இது மாதிரி எல்லா சிக்கனையும் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம மெரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். நாளைக்கு மார்னிங் தான் எடுத்து இதுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ரோஸ்டட் சிக்கன். இது நல்லா ஓவர் நைட் மெரினேட் ஆகும்போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அந்த மசாலா எல்லாம் அப்சர்வ் பண்ணியிருக்கும். இப்போ இதை நம்ம கிளிங் ஃபில்ம் போட்டு கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். நம்ம ப்ரோஸ்டட் சிக்கனுக்கு நேற்று மெரினேட் பண்ணி வச்சோம். இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு ஒரு 2 கப் மைதா எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிடுறேன், ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த சிக்கன் பீசஸ் எடுத்து மைதாவில் கோட் பண்ணிடலாம். நல்லா எல்லா பக்கமும் அந்த கட்ஸுக்குள்ள எல்லாம் மாவு வந்து நல்லா பைண்ட் ஆகணும். இப்போ இந்த சிக்கனை கோல்டு வாட்டர் வச்சிருக்கிறேன், கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த வாட்டர். அதில் ஒரு 3 to 4 செகண்ட்ஸ் இதை டிப் பண்ணிடலாம். நல்லா எல்லாமே மூழ்கிற மாதிரி விட்டுறணும். அப்புறமா இந்த சிக்கனை ரிமூவ் பண்ணிட்டு இந்த தண்ணி நல்லா வடிய விட்டு அகெயின் மாவில் பைண்ட் பண்ணி எடுக்கணும். இந்த சிக்கனை அகெயின் நம்ம கோட் பண்ணுறோம்.
நல்லா இருத்தி நல்லா எல்லா பக்கமும் மாவு அதில் பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துடணும். இதே சேம் டைம் வந்து ஆயில் சூடாகிட்டு இருக்கணும். ஏன்னா இதை வந்து ரொம்ப நேரம் கோட் பண்ணிட்டு வச்சோம்னா அந்த வாட்டர் எல்லாம் அகெயின் அந்த மாவில் அப்சர்வ் ஆகும். ஏன்னா மெரினேட் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த எல்லா கட்லையும் மாவு நல்லா இறங்கியிருக்கணும். இப்போ மேலே இருக்கிற மாவை ஜஸ்ட்டு நம்ம இப்படி உதறி விட்டுட்டு இதை இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். அடுப்பு எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஆயில் சூடாயிருச்சு. நம்ம இப்போ கோட் பண்ணியிருக்கிற இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. அதர் சைடு திருப்பி விட்டுடலாம். நல்லா உள்ள குக் ஆகணும், அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெடி பண்ணி எடுக்கணும். இப்போ சிக்கன் ரிமூவ் பண்ணிடலாம். நல்ல கிறிஸ்பியான ரோஸ்டட் சிக்கன் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டோம். இது மாதிரி எல்லா பீசஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம அடுத்த சிக்கனை இது மாதிரியே ரெடி பண்ணி எடுத்துடலாம். ஒவ்வொரு ட்ரிப்பும் இதை நம்ம கோட் பண்ணும் பொழுது அதில் நம்ம வாட்டரில் முக்கிட்டு எடுக்கிறதுனால இது கொஞ்சம் கட்டி கட்டியாக விடும். இதை வந்து சலிச்சு எடுத்துடணும். இது மாதிரி இதை ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ தான் மாவில் வந்து கட்டி விழாமல் இருக்கும். இப்போ நம்மளுடைய ஃபைனல் பீஸ் ஃப்ரை ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க, பாருங்க. நல்லா கிறிஸ்பியாக நம்மளுடைய ப்ரோஸ்டட் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னுடைய வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் கம்மிங் வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.